பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்தி செல்வாராக. இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவது உண்டு. அநேக நேரங்களில் மனிதர்களால் தள்ளப்படுகிற அனுபவங்கள், குறிப்பாய் நம்முடைய குடும்பத்தார் நம்மை தள்ளிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய நண்பர்கள் நம்மை தள்ளிவிடுகிறதை பார்க்க முடியும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 118வது சங்கீதம் 13வது வசனம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். நீங்கள் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் நாம் விழத்தக்கதாக அநேகர் நம்மை தள்ளிவிடுகிறதை பார்க்க முடியும். நம்ம உயர்ந்துடக்கூடாது, நம்ம நல்லா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்மை தள்ளி விடுகிறதான கூட்டங்கள். அப்போது தள்ளி விட்டு இவன் நாசமாக போயிடணும், இவன் எழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடியதான நபர்கள் அநேகர் உண்டு. இயேசு பின்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவனை கொலை செய்ய எத்தனித்தார்கள். கடைசியாய் அவன் குழியிலே தள்ளப்படுகிறான். யார் நிமித்தமாய்? தன் சகோதரர் நிமித்தமாய். நீயா சொப்பனத்தை சொல்ற? நீயா தாய் தகப்பன் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற? அது எப்படி நடக்கும் நாங்கள் பார்க்குறோம். உனக்கா வாக்குத்தத்தம் கிடைச்சது, உனக்கா வசனம் கிடைச்சது, அது எப்படி நடக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். நான் விழும்படி நீ தள்ளினாய். ஆமாப்பா, வார்த்தை கிடைக்கப்பட்ட பின்பாக நீ விழத்தக்கதாக மனிதர்கள் உங்களை தள்ளுகிறார்கள். ஒரு யோசேப்பு தள்ளப்பட்டது போல. ஆனால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், உன்னுடைய வாழ்க்கை he left unto the pit, he left unto the prison. அவன் வாழ்க்கை குழியிலும் சிறைச்சாலையிலும் அனுமதிக்கப்பட்ட நிலைமை. குழியில விழுந்தான், பிட்டுக்குள்ள விழுந்துட்டான், சிறைச்சாலை பிரிசனுக்குள்ள போயிட்டான். நாட்கள் வந்தது. கர்த்தரோ, தேவனாகிய கர்த்தரோ அவர் எனக்கு உதவி செய்தார். நீ நினைக்கிற பானபாத்திரக்காரன் என்ன தூக்கி விட்டுருவான், நீ நினைக்கிற வந்ததான மனிதர்கள் என்ன தூக்கி விட்டுருவாங்க. கர்த்தர் மறக்கும்படி செய்வார்ப்பா, கர்த்தர் மறக்கும்படி செய்வார். நீ யாரெல்லாம் உனக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறியோ அவங்கெல்லாம் உனக்கு ஃபேவராக இருக்க மாட்டாங்க. கர்த்தரே மறக்கும்படி செய்வார். ஏன் தெரியுமா? நாளைக்கு அவன் சொல்லக்கூடாது, என்னால் இவன் வளர்ந்தான், நோ, என்னால் இவன் உயர்ந்தான், நோ, நெவர். அங்கே சொல்லப்படுகிறது, அவனை கர்த்தர் தூக்கி நிறுத்தத்தக்கதாக கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டது போல, அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்துவதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தள்ளப்பட்ட கல்தான் கட்டிடம் தாங்கத்தக்க மூளைக்கல்லாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். விசுவாசிங்க. நீ நினைக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் சின்ன ஒரு கல்லாக இருக்கிறேன். கேன் பி a கார்னர் பீஸ். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கர்த்தர் ஒரு ஸ்டேபிளாக இருக்கத்தக்கதாக உங்களை நிறுத்துவார். கட்டிடம் தாங்கக்கூடியதான மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரோ உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டது போல தள்ளப்பட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேண்டிய அனுகூலங்களை தந்து நடத்தும் கிருபையாய் பாதுகாப்பீராக. ஐயோ, தள்ளப்பட்ட விட்டேனே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, தள்ளப்பட்டதான சூழ்நிலைகள் தான், ஆனால் தள்ளப்பட்ட கல்லை தான் கர்த்தர் கட்டிடம் தாங்கக்கூடியதான மூளைக்கல்லாக நிறுத்தினார். மனுஷர்களோ நம்மை தள்ளினார்கள், கர்த்தரோ நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. God bless you. God bless you.